வணக்கம். பெர்முடா முக்கோணம். இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு மாதிரி மர்மமா என்னடா இதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? வாங்க, இன்னைக்கு நாம இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க. திடீர்னு உங்க காம்பஸ் வேலை செய்யல. நீங்க ஓட்டிட்டு போற கப்பலோ விமானமோ எந்த ஒரு தடையுமும் இல்லாம அப்படியே மாயமா மறைஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல எல்லாம் நிஜமாவே எவ்வளவு உண்மை இருக்கு? முதல்ல இந்த பெர்முடா முக்கோணம்னா என்னன்னு பார்த்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கிற ஒரு பகுதி. ஃப்ளாரிடா, புவேட்டோரிக்கோ அப்புறம் பெர்முடா, இந்த 3 இடத்தையும் ஒரு கோடு போட்டு இணைச்சிங்கன்னா ஒரு முக்கோணம் வரும் இல்லையா? அதுதான் இந்த இடம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஆஃபிஷியலா எந்த மேப்லயும் மார்க் பண்ண ஒரு இடம் கிடையாது. சரி, இந்த இடத்துக்கு ஏன் இவ்ளோ ஒரு மர்மமான பேரு வந்துச்சு? அதுக்கு காரணம் இங்க நடந்ததா சொல்லப்படுற சில சம்பவங்கள் தான். இந்த புனைக்கதையே உருவாக்கிய அந்த ரொம்பவும் புகழ்பெற்ற சில மறைவுகளை பத்தி முதல்ல பார்ப்போம். பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுல அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடக்குது. 1921ல கேரோல் ஏ டீரிங்னு ஒரு கப்பல் ஆரம்பிச்சு, அப்புறம் 1945ல ஃப்ளைட் 19 விமானங்கள், அதை தொடர்ந்து ஸ்டார் டைகர், ஸ்டார் ஏரியல்னு அடுத்தடுத்து விமானங்கள் காணாம போனது. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல, ஒரு விவரிக்கவே முடியாத மர்மம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ரொம்ப வலுவா உருவாக்கிடுச்சு. இதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஃப்ளைட் 19 சம்பவம். ஏன்னா 1 இல்ல 2 இல்ல 5 நேவி விமானங்கள் ஒரே நேரத்துல காணாம போகுது. இந்த ஒரு சம்பவம் தான் பெர்முடா முக்கோண மர்மத்தோட மைய புள்ளியாவே மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அவங்களோட கடைசி ரேடியோ மெசேஜ்னு சொல்லப்படுற ஒரு உரையாடல்ல, இங்க காம்பஸ் எதுவும் சரியா வேலை செய்யல, நாங்க எங்க போறோன்னே தெரியல, எல்லாமே தப்பா இருக்கு அப்படின்னு ஒரு பதட்டமான குரல் கேட்டதா சொல்றாங்க. இதுவே அந்த நேரத்துல அவங்க எவ்வளோ குழப்பத்திலையும் பயத்திலையும் இருந்திருப்பாங்கன்னு நமக்கு காட்டுது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த கதைகள் எல்லாம் நிஜமாவே நடந்ததா? இல்ல, இந்த கதை எப்படி இவ்ளோ பெருசாச்சு? இந்த அமானுஷ சம்பவங்களுக்கு பின்னாடி போகாம இந்த கதை எப்படி இவ்ளோ பிரபலமான ஒரு விஷயமா உருவாச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த முக்கோண கதை ஒரே நாள்ல உருவாகல, படிப்படியா தான் இந்த கதை உருவாகியிருக்கு. 1950ல ஒரு நியூஸ் பேப்பர்ல சில சம்பவங்களை மட்டும் சொல்றாங்க. அப்புறம் 1952ல ஒரு பத்திரிகை எழுத்தாளர் தான் இது கூட புயர்டோரிக்கோவையும் சேர்த்து அந்த முக்கோண வடிவத்தையே உருவாக்குறாரு. கடைசியா 1964ல ஒரு ஃபிக்ஷன் மேகசின் இன்னும் கொஞ்சம் கற்பனையை கலந்து இதை ஒரு உலக புகழ்பெற்ற மர்மமா மாத்திடுச்சு. சரி, இப்ப வாங்க இந்த புனைக்கதைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு கேஸா எடுத்து உண்மையில என்னதான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்ப்போம். முதல்ல கொலம்பஸ் கதை. கதை என்ன சொல்லுது? அவர் வானத்துல தீப்பிழம்ப பார்த்தாரு, யுஎஃப்ஓவை பார்த்தாருன்னு. ஆனா உண்மை, அது ஒரு சாதாரண எரி நட்சத்திரம். காம்பஸ் வேலை செய்யலன்னு சொன்னது மேக்னெட்டிக் டெக்லினேஷன் சொல்லப்படுற ஒரு ரொம்ப சாதாரண அறிவியல் நிகழ்வு. கடல்ல பார்த்த வெளிச்சம் பக்கத்துல இருந்த தீவுல வாழ்ந்த பழங்குடி மக்கள் முட்டின நெருப்பா இருக்கலாம். இதுல அமானுஷ்யம் எங்க இருக்கு? அடுத்து அந்த பேய் கப்பல்னு சொல்லப்பட்ட கெரோல் ஏ டீரிங். உண்மையில அது ஒரு பேய் கப்பலே இல்ல. கப்பலோட கேப்டனுக்கும் ஃபர்ஸ்ட் மேட்டுக்கும் கடுமையான சண்டை நடந்திருக்கு. இந்த உள் சண்டையால ஒரு கலகம் வெடிச்சு கப்பல் சேதமடைந்திருக்கலான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டில்ல ஒரு மெசேஜ் கிடைச்சதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை கண்டுபிடிச்சவரை எழுதின ஒரு பொய்ன்னு பின்னால நிரூபிக்கப்பட்டுச்சு. அடுத்ததா அந்த 2 விமானங்கள், ஸ்டார் டைகர் அப்புறம் ஸ்டார் ஏரியல், மர்மமான சக்தியால காணாம போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த விமானங்கள் 2மே சரியா மெயின்டைன் பண்ணப்படல. அதுல நிறைய குறைபாடுள்ள பாகங்கள் இருந்திருக்கு. ஒரு விமானத்தோட கேபின் ஹீட்டர்ல இருந்த கோளாறு காரணமா அது நடுவான்ல வெடிச்சிருக்கலாம்னு கூட ஒரு தியரி இருக்கு. இப்ப வாங்க அந்த மிக முக்கியமான ஃப்ளைட் 19 சம்பவத்துக்கு வருவோம். கதைப்படி சூப்பர் பைலட்ஸ் எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. ஆனா நிஜம், அந்த குழுவோட லீட் பைலட் சார்ல்ஸ் டெய்லர் அந்த பகுதிக்கு ரொம்ப புதுசு. இதுக்கு முன்னாடியும் அவர் வழி தவறி போயிருக்காரு. மத்த பைலட்கள் எல்லாரும் இன்னும் ட்ரைனிங்ல இருந்தவங்க தான். அவர் தவறா தான் இருக்கிற இடத்த கணிச்சு மொத்த டீமையும் ஆழ்கடலை நோக்கி கூட்டிட்டு போயிருக்காரு. கடைசியில எரிபொருள் தீர்ந்து போய் விமானங்கள் கடல்ல விழுந்திருக்கணும். இதுதான் அறிவுக்கு பொருந்துற ஒரே விளக்கம். சரி, இந்த குறிப்பிட்ட கேஸ் எல்லாம் போக பொதுவா அந்த பகுதியில ஏன் இவ்ளோ விபத்துகள் நடக்குது? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் அறிவியல் காரணம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். உண்மையில இந்த மர்மங்களுக்கு பின்னாடி பல அறிவியல் காரணங்கள் இருக்கு. 1, கடலுக்கு அடியிலிருந்து திடீர்னு மீத்தேன் வாயு வெளியாகும். அப்படி நடக்கும்போது தண்ணியோட அடர்த்தி குறைஞ்சு மேல போற கப்பல் அப்படியே உள்ள மூழ்கிடும். 2வது, அந்த பகுதியில திடீர்னு உருவாகிற பயங்கரமான புயல்கள் மற்றும் ராட்சத அலைகள். 3வது, திசை காட்டிகளை பாதிக்கிற காந்த முரண்பாடுகள். இந்த மாதிரி அறிவியல் விளக்கங்கள் அமானுஷ்ய கதைகளை விட ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கு. இவ்ளோ அறிவியல் காரணங்கள் இருந்தும் ஏன் இன்னிக்கும் பெர்முடா முக்கோணம் ஒரு மர்மமாவே இருக்கு? இந்த கதை ஏன் சாகவே மாட்டேங்குது? வாங்க அந்த புதிரோட கடைசி துண்டுகளையும் பார்த்துடலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான 3 பதில்கள் இருக்கு. முதல்ல டிராஃபிக். பெர்முடா முக்கோணம்ங்கிறது உலகத்திலேயே ரொம்ப பிஸியான ஒரு கடல் வழித்தடம்.
ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான கப்பல்களும் விமானங்களும் அந்த வழியா போகுது. இவ்வளோட டிராஃபிக் இருக்கிற இடத்துல விபத்துகள் நடக்கிறது இயல்புதானே? புள்ளி விவரப்படி பார்த்தா இங்க நடக்கிற விபத்துகளோட எண்ணிக்கை மத்த பகுதிகளை விட அதிகமெல்லாம் இல்ல. இதனால தான் எந்த அரசாங்கமும் இந்த பகுதியை ஆபத்தானதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அப்போ கடைசியா விஷயம் என்னன்னா, ஆதாரம் இல்லாதது பிரச்சனை இல்ல. நமக்கு ஒரு சாதாரண உண்மையை விட ஒரு மர்மமான கதை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விபத்து நடந்துச்சுன்னு சொல்றதை விட ஒரு மர்மமான முக்கோணத்துல காணாம போயிட்டாங்கன்னு சொல்றது கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இந்த மர்மம்ங்கிற ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா நம்ம பெர்முடா முக்கோணத்தை பத்தி இவ்ளோ தூரம் பேசிட்டு இருப்போமா? ஒருவேளை சில புதிர்களுக்கு விடை தெரியாம இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ என்னவோ?